ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரணம். பரமானந்தமாதவம் ஸ்ரீசைத்தன்யமீஸ்வரம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதேவே கௌரவாணி பிரஜானினே निर्विशेषशून्यवादे भाष्यादेशदारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णमावंदनम की जय. श्री वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की जय. श्री गुरुदेव विजयताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा. ஸோ நம்ம வந்து இப்போ இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இந்தியாவில் எப்படி இந்த 3 ப்ராஜெக்ட் மாயப்பூர், பாம்பே, அதுக்கப்புறம் மாயப்பூர் பாம்பே, அப்புறம் பார்த்து ஹரே கிருஷ்ணா. 3வது இடம் என்ன? மாயப்பூர், பாம்பே, பிருந்தாவன். ஓகே, வீட்டில் படுத்தவங்க பேசினா. ஸோ அப்போ வந்து வெஸ்டர்ன் டிவோட்டிஸ், அங்கே இருக்கிற மேற்கத்திய பக்தர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்தியாவில் எப்படி வாழணும், எப்படி வந்து ட்ராவல் பண்ணணும் எல்லாம் தெரியும். அதனால் அவங்க என்னென்னா நிறைய அவங்களுக்கு வந்து வயிறு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகும். ஓகே, வயிற்றுப்போக்கு, சில பேருக்கு கல்ச்சர் ஷாக்கு, சில பேருக்கு ஹோம் சிக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து குரூப்பாக வந்தாங்க இல்லையா. மாயப்பூர் போயிட்டு அப்புறம் பிருந்தாவன் போகணும் இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தது. ஓகே, ஸோ பிருந்தாவனில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸு, டெம்பிள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் ரெடி ஆகலை. அதனால் பக்கத்தில் இருக்க ஃபாகல் ஆஷ்ரம், அதில் போய் என்ன பண்ணுறாங்க, பக்தர்லாம் தங்குறாங்க. ஸோ அவர் பிரபுபாதத்தில் ரூம் இருக்குது, ஒரு ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களே இந்த கிருஷ்ண பலராம மந்திரில். அதில் வந்துட்டு டெய்லி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மார்னிங் வந்து பார்ப்பார் பக்தர்களை, டிசைபிள்ஸ், அதே மாதிரி பாகவத கிளாஸ் கொடுப்பார். ஓகே, பார்த்தா அவர் ஒரு நாள் பார்க்குறாரு, என்ன ஆச்சு ஈவினிங் வந்து யாருமே பக்தர்கள் இல்லையேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி நிறைய விருந்தாவனில் டெம்பிள் இருக்கு, இந்த டெம்பிள்லாம் வந்து பார்க்க போயிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், எல்லாரையும் கூட்டுவாங்கன்றார். வருத்தத்தோடு சொல்றாரு, எல்லாரையும் கூட்டு வாங்கன்றார். ஓகே, ஏன்னா பில்கிரிமேஜ்னு வந்துட்டோம்னா நீங்க வந்து சாதுக்கள் இருப்பாங்க. நான் இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு எல்லா இடத்துக்கும் போறீங்கன்னு சொல்லி பிரபுபாதர் கேட்கிறாரு. ஓகே, தபஸ்யானா என்ன? தபஸ்யானா சாண்டிங், ஹியரிங் அண்ட் ரீடிங் பாகவதம் அண்ட் ஹியரிங் லெக்சர் ஆஃப் பாகவதம், இதுதான் தபஸ்யா. ஓகே, ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய தபஸ்சி வந்து ட்ரெஸ்ஸு கூட போடாமல் ரொம்ப தபஸ்யா பண்ணுவாங்க. அது தபஸ்யா கிடையாது. அவங்க வந்து ஒழுக்கமாக இந்த கலியுகத்தில் வந்து வாழ்க்கை எடுத்து தான் தபஸ்யா. அப்படி நம்ம தபஸ்யா இருக்க வேணாம். அப்படி தபஸ்யா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியாக ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஏன்னா பிரபுபாதர் திருப்பி சொல்கிறார், நம்ம எப்படி இந்த உலகத்தை வந்தோம், அம்மாவோட வெயிட்டில் வந்து ரொம்ப கிராம்படாக, ரொம்ப கை நீட்ட முடியாது, கால் நீட்ட முடியாது, அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேஜ்லேருந்து இங்கே வந்திருக்கோம். அதனால் நம்ம இப்போ ஹியூமன் பர்க்கத்தை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம், இல்லைன்னா நாய் பன்றி மாதிரி ஆகிடும் அந்த லைஃபு. அதனால் இந்த லைஃப் வந்து தபஸ்யாக்கு தான் இந்த லைஃபு. இந்த லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப சிவியர் ஃபினான்ஸ், ரொம்ப அது மாதிரி வெயிலில் நிற்கிறது, கடும் வெப்பத்தில் தீயை மூட்டிட்டு நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நம்மளால். நம்மளுடைய இது என்னது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறது, முடிஞ்ச அளவு ப்ரீச் பண்ணுறது, பிரசாதம் உட்கொள்றது, இந்த மாதிரி தான் தபஸ்யா பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ அதனால் ஹரே கிருஷ்ணா மந்திரம்.
ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபா இந்த மாதிரி சொல்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. ஓகே, அந்த டிசபிள்ஸ்லாம். ஏன்னா பிரபா சொல்கிறார், இங்கே வந்து நீங்கள் டூருக்கு வந்தாச்சு. இப்போ மாயப்பூர் ட்ரிப்பு ஒரு 10 நாள், பிருந்தாவன் ட்ரிப்பு ஒரு 15 நாள். ஓகே, ரியல் பிஸ்னஸ் எங்கே இருக்குது? நீங்கள் உங்களுக்கு நாட்டுக்கு போயிடணும், அயல் நாட்டுக்கு போயிடணும். அங்கே தான் உங்களோட ரியல் பிஸ்னஸ் இருக்குது. ரியல் பிஸ்னஸ். ஹாசினி விட்டு போகுது, என்ன பண்ணுற? விட்டுடு ஹாசினி, என்ன பண்ணுற ஹாசினி? விட்டுடு ஹாசினிமா, கேட பண்ணக்கூடாது. ஸோ ரியல் பிஸ்னஸ் எங்கே இருக்குது? பிருந்தாவனில் இல்லை, மாயப்பூரில் இல்லை. ரியல் பிஸ்னஸ் அமெரிக்கத்திய நாடுகள் தான். அங்கே போய் தான் ப்ரீச் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபினான்ஸ். எது ஃபினான்ஸு? தபஸ்யான்னு என்ன? அடுத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதா தபஸ்யா. ஏன்னா ப்ரீச் பண்ணுறவங்கலாம் நம்ம பேச்சு கேட்கணும் கிடையாது. ஓகே, நிறைய பேர் கிளாஸ் வருவாங்க, 40 பேர் 50 பேர் வருவாங்க, 4 பேர் இருப்பாங்க, திருப்பி 4 பேரில் 3 பேர் போயிடுவாங்க, திருப்பி புதுசாக வருவாங்க. இந்த தபஸ்யா என்னன்னா எதுவுமே எதிர்பார்க்காம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தபஸ்யா. கலியுகத்தில் பண்ண வேண்டிய தபஸ்யா இதுதான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? மக்கன் ஷோர், கிருஷ்ணருக்காக ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஆக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பதற்றத்தை நம்ம எடுத்துக்கணும், ஆன்மீக பதற்றம். ஏன்னா இது மாதிரி பைத்தியக்காரங்களாம் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச சர்வீஸ். ஓகே, அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இது வந்து ரொம்ப மகிழ்ச்சி விட்டதாக இருக்காது. ஆனால் நிறைய பேர் எத்தேஸ்டிக்காக இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் நல்லா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கும் ப்ரீச்சிங் லைஃப்பில். இருந்தாலும் இது கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது, அதனால ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறான். ஓகே, ஸோ நம்ம எதுக்காக ப்ரீச் பண்ணுறோம்? கிருஷ்ணருக்காக. கிருஷ்ணரை குளோரிஃபை பண்ணுறதுக்கு, பிரபாதை குளோரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீச் பண்ணுறோம். ஓகே, கீழே உள்ளவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக நம்ம புகழ்ந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீச் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு நிறைய பரிசு கிடைக்கும், அந்த மாதிரி ப்ரீச் பண்ணலாம். ஸோ விருந்தாவன் பார்த்தீங்கன்னா பரமஹம்சம் பிரியது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி மட்டீரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பௌதிகத்தை என்ஜாய் பண்ணுன்ற அந்த விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? விருந்தாவனத்தை பார்க்க முடியாது. எவ்வளோ தூரம் நம்ம உணவு உட்கொள்றது, தூங்குறது, உடல் உட்கொள்றது, இதெல்லாம் வென்றிருக்கோமோ அவ்வளோக்கு நமக்கு என்ன விருந்தாவன் வந்து புலப்படும். ஓகே, ஸோ அதனால் விருந்தாவனுக்கு வந்து ஒருத்தர் கோசாமியம் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு நாயோ இல்லை பன்றியோ பறக்குறாங்க விருந்தாவனில். இதுதான் அவங்களுக்கு உரிய தண்டனை. அதனால விருந்தாவனில் வந்து வரும்போது எல்லாம் வந்து பௌதிக பதட்டங்களையும் விட்டுட்டு ஃபேமிலி லைஃப் விட்டுட்டு நீங்கள் வரணும். வந்துட்டோம்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இங்கே இருந்துடும் விருந்தாவனில். அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் விருந்தாவனில் இருக்கான், ஹீட் கோல்டெல்லாம் பார்க்காம இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஸ்மோக்கிங் பீடியை கூட விட முடியல. பீடி ஸ்மோக் பண்ணுறத கூட விட முடியல. இவங்க வந்து சகஜியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணணும்? விருந்தாவனில் ஒரு 4 நாள் 1 வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வெளில போய் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபா எதிர்பார்க்குறாங்க. இதுதான் வந்து கலியுகத்துடைய தர்மம். ஸோ விருந்தாவன் தாம் வந்து வர்ஷிப்பர், அதனால அங்கே போய் ஒருத்தர் அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிந்தாமணி தாமா, விருந்தாவன் தாமா, விருந்தாவன ரம்யஸ்தானம். அதுக்கடுத்து என்ன பார்த்தாலும் ரமணி தாமா. சார் சிந்தாமணி தாமா, விருந்தாவன் நரதவர் பாண்டது அருமையான படம். அதனால கௌரி தாயோடைய ஷெல்டர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்? நம்ம உணவு உட்கொள்றது, உறங்குறது, உடல் உறுப்புறதுலாம் நம்ம என்ன பண்ணோம்? தவிர்த்துடணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒருத்தர விருந்தாவனை பார்க்க முடியும். எந்த விதமான அபராதமும் விருந்தாவனில் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது விருந்தாவன்ட்டு. ஓகே, விருந்தாவன் மாயப்ப ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அதனால் 10 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆர்டினரி பர்சன்ஸ் இந்த மாதிரி ஹோலி பிளேஸ் போனாங்கன்னா 3 days மேலே இருக்கக்கூடாது ப்ராப்பர். ஏன்னா 3 days, 10 நாள் கிடையாது, 3 நாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 3 days மேலே இருக்கக்கூடாது. விருந்தாவன் இந்த மாதிரி திருப்பதி இந்த மாதிரி இடம்லாம் போனால் இல்லை என்ன ஆயிடும்? அவங்களுடைய பாவ காரியங்களை வந்து மாட்டிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இஸ்கான் டெம்பிளில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அங்கே மங்களாரத்தி அட்டன் பண்ணி அப்படியே இருக்கலாம். திருப்பதிலாம் போனால் இஸ்கான் டெம்பிளில் ஸ்டே பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். பெட்டர் டு கம். இந்த மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம எவ்வளோ பியூரிஃபிகேஷன் இருக்குமோ எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் விருந்தாவனில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறான காரியம் என்னென்னா இந்த மாதிரி தவறான உடலுறவு கொள்வது. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி கிருஷ்ணன்ட்ட. ஓகே, அதனால் கிருஷ்ணர் வந்து அப்போ எல்லாமே தெரியும். கிருஷ்ணருக்கு நம்ம இதயத்திலே இருக்கிறார். நம்ம ட்ரிக் ப்ளே பண்ணால் அவரும் எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியும் அவருக்கு. ஓகே, அதனால் நம்ம சின்சியராக இருந்துட்டு கிருஷ்ணாவுடைய தூதுவனாக இருக்கணும். ஓகே, அது மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கணும், பிரதிநிதியாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பகவத்கீதையை ப்ரீச் பண்ணணும்.
குருவா ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. சகஜ என்ன பண்ணுவாங்க, பிரபா லெக்சர் கொடுக்கும்போதே பாதியில் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராதாராணி கிஸ் பண்ணுறது கிருஷ்ணா அந்த மாதிரி சொல்லலையேன்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாங்க. இதெல்லாம் வந்து தவறான செயல். ஏன்னா அவங்க இன்னும் முன்னேறலை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இடையிலே எந்திரிச்சு போகிறாங்க. இந்த மாதிரி ராசலீலை பற்றி சொல்லலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, அதனால் நீங்கள் வந்து இப்படி ஆயிடாதீங்க. ஒருத்தர் அவன் மாதிரி பிரபுபாதத்தை இருக்க ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பாபாஜி கூப்பிட்றான்னு சொல்லி ஒரு யங் ஃபாரின் டிவோட்டி அவர் போய் இருந்துடுறாரு. எதுக்காக நீ அங்கே போய் இருக்கேன்னு பிரபுபாத கூப்பிட்டு கேட்குறாரு. ஒரு டிவோட்டி போய் கூப்பிட்டு வந்து கேட்குறாரு. சொல்ல எனக்கு ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, சேட் பண்ணுறதுக்கு புது மந்திரம்லாம் கொடுத்துருக்காங்கன்றார். பிரபுபாத சொல்கிறார், இதில் போய் நீங்கள் விழுந்து மாட்டிடாதீங்க, நான் உங்களுக்கு நானும் ஃபெசிலிட்டி பண்ணித்தரேன் சேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்கிட்ட வாங்க, டோன்ட் பிகம் மங்கி இந்த நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்ட்டார். அந்த பாபாஜிட்ட போகிறேன்னு சொன்னோன்னே டோன்ட் பிகம் மங்கி, குரங்கு மாதிரி மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த டிசைபிள் வந்துடுறாரு. ஓகே, அதனால் நம்ம பிருந்தாவனில் வந்து மாதாஜி ஜோலாஜி மாதாஜி நீங்கள் வந்து வீட்டில் படுத்துவாங்க சரோஜா மாதா. ஸோ அதனால் பிருந்தாவனம் வந்து நம்ம நல்ல விஷயமும் ரொம்ப அது மாதிரி அவாய்ட்ஸ் பண்ணால் ரொம்ப கெடுதியாகவும் அமைஞ்சிடும். கெடுதினா என்ன சொல்கிறது, நமக்கு வந்து தண்டனை கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஏற்றுப்பாங்க கிருஷ்ணன். ஓகே, ஸோ யமுனா தேவி மாதாஜி ஓகே, அவங்க அங்கே தான் விருந்தாவனம் தான் வசிக்கிறாங்க குருதாஸ் பிரபுவோட அவங்க ஹஸ்பண்டோட. ஆனால் அவங்க பிரபுபாதம் முன்னால் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிரபுபாதம் வந்து ரொம்ப எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்கிறாரு, அந்த மூடு பண்ணிட்டார். ஓகே, அதனால் இவங்க யமுனா மாதாஜி வந்து முன்னால் போகிறதுக்கு பயப்படுறாங்க. பிரபுபாதர் பார்க்கவே இல்லை, புக் பண்ணவே இல்லை. இப்போ வந்து யமுனா மாதாஜி வந்து எதுக்காக வரமாட்டேங்கிறான்னு சொல்லி பிரபுபாதர் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடலாம். உடனே பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் வந்து உடனே அந்த லெக்சர் அப்படி சொல்கிறார் கிளாஸ்லேயே, நீங்கள் வந்து என்னை பார்க்கறதுக்கு பயப்படலாம், ஆன்மீக குரு பார்க்கறதுக்கு பயப்படலாம், அதனால நீங்கள் நீ வந்து பார்க்கணும்னு இல்லை கிடையாது, என்னை பார்க்கணுன்ற உங்களுக்கு பயம் இருக்கலாம் என்னை பார்க்கறதுக்கு, அதனால நீங்கள் வராமலே இருக்கக்கூடாது, வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ரால் பல்ராமா எப்படி வந்து அந்த யமுனா வந்து யமுனாவில் குளிக்கணும்னு சொல்லி வர சொல்வார்ல, இவர் இன்டாக்சிகேஸ் ஆகிருப்பார், மீன்ஸ் வருணி இருந்திருப்பார் இல்லையா. அப்போ யமுனா தேவி கிட்ட வரமாட்டாங்க பயந்துட்டு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், கலப்பையை வச்சு இழுத்து அப்படி யமுனா தேவி வர வச்சு அதுக்கப்புறம் பண்ணுவார் இல்லையா, யமுனா தேவி பயந்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் உன்னை வர வச்சிருவேன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லுவார். ஐ வில் ஆல்சோ ஐ வில் டிராக் யூ டு கம் அண்ட் சீ மீ அப்படின்றார் பிரபுபாதர் இந்த பாஸ் டைம் சொல்லிட்டு. உடனே அப்போ யமுனா மாதாஜி என்ன பண்ணுறாங்க, வந்து பார்த்துடுறாங்க பிரபுபாதர். அதுக்கப்புறம் திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிரபுபாதருக்கு சமைச்சு போடலாம், பிரசாதம் சமைச்சு போடலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா வார்மாக இருக்கும். டெல்லி கிளைமேட் தான், அங்கேயும் நல்லா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இந்த மாதிரி கிளைமேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபுபாதர் வந்து இந்த ட்ரிப்பு மீன்ஸ் இந்த பில்கிரிமேஜ் ட்ரிப் போட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து பிரபுபாதோடய கூட நடப்பாங்க. மார்னிங் வாக் நல்லா பண்ணுவார் பிரபுபாதர். ஓகே, 1 hour 1.5 hours நடப்பார். அவர் வாக் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக போவார். சில பேர் ஜோக் பண்ணுவாங்க, டெல்லிக்கே போயிட்டார் போல இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஜோக் பண்ணுவாங்க. அவங்களால நடக்க முடியாது, ஃபாரின் டிவோட்டிஸ்லாம் நடக்க முடியாது. இத்தனைக்கும் அவங்க பாடியெல்லாம் பயங்கர பில்டாக இருக்கும், பயங்கர ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ பிருந்தாவனில் என்ன பண்ணுறாரு, பிரபுபாதர் வந்து இந்த ரொம்ப கிரேவாக இருப்பார், அமைதியாக இருப்பார். அங்கே உள்ள பாஸ்ட் டைம் கிருஷ்ணாவோடைய பாஸ்ட் டைம்ஸ் பிளேசஸ் எல்லாம் போய் காட்டுவார். ஓகே, ஸோ அதனால் பிருந்தாவனில் பார்த்தீங்கன்னா அந்த பாபாஜி கரப்ஷன் இதெல்லாம் இருக்குது, சீட்டிங் பாபாஜின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் இருக்கிறான். அதனால் ஒருத்தருக்கு வந்து ப்ராப்பரான விஷன் வேணும். பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சன சந்தா சதைவ ஹிருதயேஷ் விலோபயந்தி. கிருஷ்ணன் மேலே அந்த பிரேமா அது இருந்து அந்த விஷயம் தான் நம்ம பார்த்தா தான் விருந்தாவன் நமக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம சாதனை பக்தி பண்ணும். ஆனால் விருந்தாவன் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி ஜெயராதே ஜெயராதேம்பாங்க. இப்படி எந்த சீட்லேயே ஹாய் ஹலோ அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் ஜெயராதே. இப்படி ஒரு ஆச்சரியமான சிட்டி இல்லையா. ஸோ இது வந்து சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் ஒட்டி இருக்குது பிருந்தாவனில். ரிக்ஷாவாலா கூட சொல்லுவார். அங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பிரபுபாதர் நடந்து வரான்னா தள்ளி ஒரு ரிக்ஷாவாலா வரான்னா ரிக்ஷா அங்கேயே நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்டாஸ்டாக நடந்து ஊழ்ந்து கொண்டுவார். பிரபுபாதர் வெரி குட் அப்படிம்பார். ஓகே, நிறைய கிருஷ்ணா சொல்லுவார். அப்புறம் ஹாசினி கொஞ்சம் குறைச்சிடேன், ஹாசினி சவுண்ட். ஸோ அதனால் அவரோட கேட்குறாரு, ஒரு பக்தர் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பிருந்தாவனில் வந்து வந்துட்டு ஃபாலோ ஆகிறாங்க, ஏன் பிருந்தாவன் வந்து லிபரேட் ஆக மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. ஏன்னா பிருந்தாவனில் வந்து
கிருஷ்ணா புக்கில் பிரபாத் இருக்காரு, விருந்தாவனில் இருக்கவங்களுக்கு ஆன்மீக குரு தேவையில்லை, கிருஷ்ணா தான் ஆன்மீக குருன்னு சொல்லியிருக்கிறார். பிரபாத் சொல்ற ஆமாம் அது கரெக்டு தான், கிருஷ்ணா தான் ஆன்மீக குரு. கிருஷ்ணா வந்து எக்ஸலண்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணுமா வேணாமா? கேட்கலன்னா என்ன ஆகும் அவங்க நிலைமை? அதனால இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான்சென்ஸ் திங்க் பண்ணுறதுனால ஆன்மீக குரு சொல்கிறத கேட்காதனால அவங்க வந்து இந்த மாதிரி விழுந்துடுறாங்க. இதுதான் அவங்களுடைய துரதிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் விருந்தாவனில் வந்து இந்த மாதிரி லேண்ட்லாம் ட்ரையாக இருக்குது, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, இங்கே எல்லாம் ட்ரையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விருந்தாவன் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு பிறப்பாதுன்னு. என்ன நினச்சிங்கன்னா விருந்தாவன் சூப்பராக இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு வராங்க. ஏன் ட்ரையாக இருக்குது, இங்கெல்லாம் பண்டிகைலாம் ஓடுது, அமெரிக்காவில் கூட நீட்டாக இருக்கும், ஜெர்மனிலாம் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் பிறப்பாது. எஸ் எஸ் நான் வந்து உங்கள் வெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா வெஸ்ட்டில் தானே நிறைய இம்பேர்ஸ் பீப்புள் ஆகுறாங்க, நல்லவங்க இல்லாதது வெஸ்ட்டில் தானே இருக்காங்க. அமெரிக்காவில் ஜெர்மனில் தானே நிறைய பேர் மோசமாக இருக்காங்க, அங்கே எல்லாம் க்ரீனரியாக இருக்குது, இந்த மாத்திரம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பக்தர். ஆமாம் கரெக்டு, நான் வெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன், ஜெர்மனிக்கு வந்திருக்கேன், அங்கெல்லாம் உங்களுக்கு கிருஷ்ணனை பற்றி என்னென்னு தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி மாமி சாப்பிடக்கூடாது, தவறான உணவு உட்கொள்ளக்கூடாது, அது மாதிரி போதைப் பொருள் உட்கொள்ளக்கூடாது, இதெல்லாம் தெரியவே தெரியாது உங்களுக்கு. இருந்தாலும் நான் அங்கே வந்தேன், அங்கே வந்து என்ன பண்ணுறேன், நான் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணீங்க, உடனே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனால் பிருந்தாவன் வந்து கிருஷ்ணாவுடைய லேண்டு, ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மோசமான காரியம், அதனால கிருஷ்ணா இப்படி பனிஷ் பண்ணுறாருன்னு சொல்லி பிரபுபாத் சொல்றாரு. புரியுதா? லேண்டெல்லாம் ஏன் இங்கே ட்ரையாக இருக்குது, அங்கெல்லாம் க்ரீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது பதில் சொல்கிறாங்க பிரபுபாத். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை விட்டுட்டீங்க நான் சொன்னதுக்காக. இங்கே இந்தியாவில் இருந்துகிட்டே விருந்தாவனில் இருந்துகிட்டே விட மாட்டேங்கிறாங்க, அதனால தான் இப்படி பனிஷ் பண்ணுறாரு கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி அவர் வாக்கிங்கில் என்ன பண்ணுவார், இஸ்கான் வர்ணாசிரம காலேஜ் ஒன்று தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, எப்படி இந்த காலேஜை வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பகவத்கீதை சொல்கிறாங்க, சாத்திரவர்ண மயா சிஸ்டம் குணகர்ம விபாக்ஷா. ஸோ இந்த மாதிரி 4 வர்ணங்கள் இருக்கும், சத்திரியா, பிராமணா, சத்திரியா, வைசிய, சூத்ரா. இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு சொசைட்டி அமைக்கணும்னு சொல்கிறார். நம்ம வந்து சத்திரியர்கள் வந்து மிலிட்ரி டீச் பண்ணலாம், சோல்ஜர்ஸ் வந்து நல்லா திலக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் சொல்கிறாங்களே, ஹரே கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறாங்க. ஓகே, மிலிட்ரி பேண்ட்லாம் போட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரபாத் சொல்லியிருக்காரு. ஜட்ஜெல்லாம் வந்து தலைக்கு போட்டு உட்காரணும், அப்படி உட்காரும் போது தான் நம்ம கிருஷ்ணனோட வேகம் வெற்றி பெற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்டாப்ளிஷிங் வர்ணாசிரமமாக ரொம்ப வந்து கஷ்டமாக தெரியல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி வர்ணாசிரம காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஏன் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு போட்டு அதில் வந்து உழுவுறதுக்கு கலப்பை வச்சு உழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கவர்மெண்டோட டியூட்டி என்ன, எல்லாருக்கும் வேலை இருக்கணும். பிராமணர் தொழிலில் பண்ணணும், அவர் தொழில் என்ன, எல்லாரும் சொல்லித்தரது. சத்திரியர் அவங்களோட தொழிலில் பண்ணணும், வைசியர் அவங்களோட தொழில் பண்ணணும், சூத்ரா அவங்க தொழிலில் பண்ணணும். இவங்க எல்லாரும் அவங்க தொழிலில் பண்ணுறாங்களான்னு கண்காணிக்கிறது தான் கவர்மெண்டோட வேலை. ஆனால் இந்த மாதிரிலாம் இப்போ இல்லையே, நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு, வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, வேலை கிடைக்கிறது கஷ்டமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. கவர்மெண்ட்டுக்கு கவலையே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாமே முக்கியம். தலை, அப்புறம் கைகள், வயிறு, கால்கள், இது எல்லாம் முக்கியம். பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா எல்லாருமே முக்கியம். ஸோ நாள் என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி நிறைவு பெறுது. ஒரு நாள் காலைல வாக்கிங் போகும்போது சொல்கிறாரு, நாளைக்கு தான் ஃபெஸ்டிவல் லாஸ்ட்டு முடிஞ்சது, நம்ம பிருந்தாவன் ட்ரிப்புன்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் கரெக்ட், நீங்கள்லாம் கிளம்புங்க, மாயப்பூர் போய் பார்த்தோம், பிருந்தாவன் பார்த்தோம். ரியல் பிஸ்னஸ் எங்கே இருக்குன்னா, நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் அந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கே ப்ரீச் பண்ணீங்களோ அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் ப்ரீச் பண்ணணும். ஏன்னா ப்ரீச்சிங் தான் என்னது, நம்மளுடைய பினான்ஸ், தபஸ்யா. ஏன்னா ப்ரீச் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மாறுவாங்க, இன்னும் நிறைய புதுசாக வருவாங்க, திருப்பி ப்ரீச் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பண்ண வேண்டிய தபஸ்யான்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ இப்போ கிரிஜராஜ் மகாராஜ்லேருந்து ஒரு லெட்டர் வருது. ஓகே, இந்த மாதிரி முனிசிபாலிட்டி ஆஃப் பாம்பே அவங்க வந்து பில்டிங் கட்ட விட மாட்டேங்கிறாங்க ஜுகு லேண்டில். ஏன்னா என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா,
முனிசிபாலிட்டி என்ஓசி கொடுத்தா நான் கொடுப்பேன்றாரு. முனிசிபாலிட்டிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்காரங்க கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிரிராஜ் மகாராஜ் உடனே நீங்கள் வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி இந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, கீர்த்தன் பண்ணுறது வந்து ஒரு நியூசன்ஸ் அப்படின்றார். நியூசன்ஸ் அப்படி இல்லையா, தொல்லைன்றார். ரொம்ப பயங்கரமாக கோந்துருச்சு. இமீடியட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை வந்து எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு கீர்த்தனா பண்ணுறதை வந்து தூய பக்தர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட்காரன் வந்து நியூசன்ஸ் நான் சொல்லுவான். எந்த ஒரு நாகரிகமான மனிதன் இப்படி சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாரு, சரதம் கீர்த்தன் இருந்தவான் தேசாம் நித்திய அபிக்தான் இப்படி சொல்றாரு. எப்பயுமே என்னை கீர்த்தன் மைன்று. மகாத்மான யாரு, மகாத்மானசு மாம்பாத்னா தெய்வீம் பிரகிருதி மாஸ்தா பஜந்தி அனன்ய மனசோ விடாம இதை பத்தி பஜன் பண்ணிட்டே இருக்கிறதா மகாத்மா நினைச்சிட்டே இருக்கிறது மகாத்மா. இப்படி கிருஷ்ணர் வந்து பக்கத்துக்கு பக்கம் இந்த கீர்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. மனுராம பந்தப்த மத்தியாஜினோஸ்குரு. ஆனா இந்த ராஸ்கல் இந்த போலீஸ் கமிஷனர் என்ன பண்றாரு, கீர்த்தன் இஸ் நியூசன்ஸ் அப்படின்றாரு. அவருக்கு எந்த விதமான ரைட் இருக்கு இப்படி சொல்றதுக்கு? ஏதாவது ஸ்வீட் லாங்குவேஜ் சொல்லியிருக்கான், பஜனா வந்து நைட் மாதிரி பண்ணீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இது நியூசன்ஸ் சொல்றானே அப்படின்னு சொல்லி ப்ரோப்பர் ரொம்ப கோவம். ஓகே, இது சாண்டிங் பண்ணுறது தான் நம்முடைய கல்ச்சர், இந்தியாவோட கல்ச்சரே. அதனால மிகப்பெரிய ஒரு கீர்த்தன் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுங்க, நீங்கள் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே ப்ரீச் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் பாம்பே போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் பாதி பேர் கொஞ்சம் பேர் பாம்பே அனுப்புகிறார். இங்கே போய் நல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கன்றார். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஊர் எல்லாம் தெருவாக போய் என்ன பண்ணுங்க, கீர்த்தன்லாம் பண்ணி பாம்பே மக்களுக்கு இந்த மாதிரி ஹரிகிருஷ்ண ஐயருடைய இதை வந்து புரிய வைங்கன்னு சொல்லி, இம்பார்ட்டன்ஸை புரிய வைங்கன்றார். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாம்பே மக்களே வந்து டெம்பிள் கட்டிடுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வந்து அவர்கிட்ட பிரபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, லீவ் பண்ணி பாம்பே விளாடிப்பார். குருதாஸ் பிரபுட்டும் யமுனா மாதேவி குருதாஸ் பிரபு சொல்லிடுறாரு, நீ வந்து ஐடியல் கோஸ்வாமியாக இருக்கணும், நீ ஃபால்ஸ் கோஸ்வாமி இருந்தேன்னா உன்னால் அடுத்த ஃபால்ஸ் கோஸ்வாமியை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது, நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாதர் கிளம்பிடுறாரு. ஓகே, எல்லாம் பாம்பேல வெயிட் பண்ணுறாங்க, லைஃப் மெம்பர்ஸ் டிசைபிள்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, பிரபாதத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போலீஸ் கமிஷனர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார், பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு டெம்பிள் கட்டுறதுக்கு. இவ்வளோ நாயர் பிரச்சனை இருந்துச்சு, நாயர் போய் அவங்க ஒய்ஃபு மிஸ்ஸஸ் நாயர் அவங்களும் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ போலீஸ் கமிஷனர் நிற்குது, இப்போ முனிசிபாலிட்டி போலீஸ் கமிஷன். அதான் இந்த கலியுகத்தை வந்து இப்படி தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு பாலிசி மாதிரி வச்சுருப்பாங்க. எந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் வந்தாலும் அதை தடை பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் பாலிசியாக வச்சுருப்பாங்க கலியுகத்தில். ஏன்னா ரிலீஜனே தேவையில்லைன்னு மதங்களே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க கலியுகத்தில். ஒரு வேல்யூம் கிடையாது மதங்கள்னால அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு டெம்பிளோ இல்லை பஜனோ வரதை அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. அவங்களோட வியூவில் பார்த்தீங்கன்னா இது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜன்சங் பொலிட்டிக்கல் பார்ட்டி பாரதிய ஜனதா நினைக்கிறேன், பாரதிய ஜனதா பார்ட்டி, அந்த பார்ட்டி மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னீங்கன்னா விஷயம் அவங்களுக்கு பேப்பர் கிளியர் ஆகிடுவாங்க. இல்லை நான் பாலிடிக்ஸ்லாம் போகிறோம்லன்னு சொல்லி ப்ராப்பராக சொல்லிடுவார். நம்ம வந்து நிறைய பெரிய பெரிய மீட்டிங் போடலாம், பெரிய பெரிய ஹாலில் ப்ரீச் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரீச்சிங்கில் தான் அவன் போகணும்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணிடுறாரு. ஓகே, அவர் இந்த மாதிரி போல பாலிடிக்ஸ்லாம் போகலாம் ப்ராப்பராக. ஒரு நல்ல ஒரு பிரசிடென்ட் மாதிரி, ஒரு பிரசிடென்ட்னா மீன்ஸ் இந்த பாம்பேல இருப்பாங்க இல்லையா, கவர்னர் யாரோ இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு மீன்ஸ் இந்த பஜன் கீர்த்தன்லாம் ஆர்கனைஸ் பண்ணுங்க, அவங்க பேசுறது நம்மளும் பேசலாம், இந்த மாதிரி பண்ணுங்கன்றார். ஓகே, ஸோ பகவத்கீதை வந்து இந்த மாதிரி எல்லாமே பகவத்கீதை வந்து நம்புறாங்க, உலகம் ஃபுல்லாக வரவேற்பு இருக்கு. அந்த பகவத்கீதை கிருஷ்ணன் வந்து கீர்த்தன் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கீர்த்தன் வந்து நியூஷன்ஸ் சொல்றாரு. எவ்வளோ ராஸ்கல், எவ்வளோ எதிராடா இருக்கான்னு சொல்லி திருப்பி எப்பப்போ போகுது அப்புறம் புறப்பா திட்டிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ தூரம் அவருக்கு புறப்பா வருத்தம் வந்துச்சு இந்த மாதிரி சொன்னது. ஓகே, ஸோ நீங்களாம் போய் பேசுங்க, நீங்களாம் ஃபாரினர்ஸு, நாங்களே வந்து இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம், நீங்களாம் ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேளுங்க எல்லாத்தையும் சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ கீர்த்தன் பண்ணால் எல்லா விதமான கலங்கங்களையும் ஒருத்தர் வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி எல்லா எஜுகேட்டட் யூத்தையும் நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க அப்படின்றார். ஓகே, சரி, இந்த மாதிரி நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் சண்டை போடணும், கவர்மெண்ட்டோட சண்டை போட வேணாம், கீர்த்தன்லாம் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி அவங்க சாங்ஷனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா பெரிய ஹோட்டல் கட்டிடுங்க, ஹோட்டல் கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்க. அதில் வந்து பெரிய ஹோட்டலாக இருக்கணும், பிராமணஸ் குக் பண்ணணும், அதில் கோட் ஷூட் போட்டு எல்லாம் வந்து சாப்பிட்லாம், பிரசாதம் தான் எல்லாம். ஓகே,
பெரிய ஹோட்டலை கட்டிட்டு பேக் சைட் டெம்பிள் கட்டிருங்க, அவ்வளோ முடிஞ்சு பஸ் அப்படின்னு பிரபா சொல்றாரு. ஓகே ஓகே தம்மா கஷ்டம் அப்படிதான் பண்ணணும், கரெக்ட் தான் நீங்கள் சொல்றது அப்படி சொல்றாரு. ஓகே. ஸோ ஒரு என்ன ஆச்சு, ஒரு மசாஜ் பண்ணிட்டுங்க பாம்பே லேண்டில் இருக்கார் பிரபாதர். மசாஜ் பண்ணி பிரபாதர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. இந்த தேங்காயெல்லாம் வந்து எடுத்துட்டு அந்த லேண்ட் வாங்கிட்டாங்கல்ல, தேங்காய் விற்கிறதுக்கு ஆள் வருது, எடுக்கிறதுக்கு ஆள் வருது, வீட்டுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அதில், அது இஸ்கானுக்கு. அதனால எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அவன் வந்து காசு எடுக்கிறான். எடுக்கிறவங்க அந்த இலையும் பறிச்சுப்பான். உடனே அங்கேருந்து கூப்பிட்றாரு, சைத்திய குருங்கிறது ஒரு டிசைபிள், ஒரு சிஷியர். என்ன நீ பார்க்குற, அங்கே பாரு அவன் திருடலாம் பாரு இந்த இலையன்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறார். என்னோட கண்ணை மூடவே முடியல என்னால் அப்படின்றார் பிரபாதர். இது ஏன் உன்னை இப்படி சீட் பண்ணிட்டு இருக்கான் பாரு அந்த இலையை, இது ஓகே காசு கொடுத்தது தேங்காய்க்கு தான் கொடுத்துருக்கான், இலையும் எடுத்துகிட்டு போனோம் அவன் புடி அப்படின்றார். கேள்வி அவன்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ டெய்லி என்ன பண்ணுறாரு, ஜுகு பீச்சில் நல்லா வாக் பண்ணுறாரு. பிரபாதர் சொல்கிறார், இந்த ஜுகு பீச் தான் வந்து சூப்பரான இடம் உலகத்திலேயே அப்படின்றார் பிரபாதர். ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடம் பிரபாதருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஜூ பீச்சில் வாக் பண்ணும்போது நிறைய மாயாவதிஸ் குரூப் ஏத்தாப்பில் வருவாங்க. அவங்க பிரபாதருக்கு பயங்கரமாக சண்டை வரும். உடனே பிரபா என்ன பண்ணுவார், அடுத்த நாள் சொல்லுவார், நம்ம வந்து அவங்களோட சண்டை போட வேணாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம், நீ ஹரே கிருஷ்ணா புக்கு நீ சேன் பண்ணிட்டே வா, எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். நம்ம கூட வாக் பண்ணிட்டோம் அவங்க, நம்ம சேன் பண்ணிட்டே இருப்போம், அவங்க சேன் பண்ணுறது கேட்கட்டும் வரட்டும் அவங்க அப்படின்னு சொல்லிடுவார். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு டிவோட்டி. அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து பேசணும்னு வச்சா என்ன பண்ணுறது, அவங்க சேன் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க வந்து கேட்டே வரட்டும், நம்ம வந்து சேன் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லிடுறாரு. ஏன்னா மாயாவதி பிளாஸ்டிக் ரொம்ப டேஞ்சரஸ், சைத்தன்ய பாபுறது கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பிரபா சொல்கிறார். ஓகே. ஸோ மாயாவதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏத்தாப்பில் வராங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும் என்ன இது, இடையில என்ன பண்ணிடுறாங்க, திரும்பிடுறாங்க பிரபாத் பார்த்துட்டு. உடனே அந்த குரூப்லேருந்து ஒரு ஓடி வராது, பிரபாத் நான் இனிமேல் உங்களோட வாக்கில் ஜாயின் பண்ண மாட்டோம், ஏன்னா நீங்கள் எல்லா இந்தியாவோட எல்லாரையும் நீங்கள் குறைவாக மதிப்பிடுறீங்க, நாங்கள் இனிமேல் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே. ரொம்ப இது பண்ணாங்கன்னா நீங்கள் போய் நல்லது போச்சு, நீங்கள் அடுத்தோட கிருஷ்ணா புக்கு கொண்டு வாங்க, அதை படிச்சுட்டே போகலாம், நம்ம பாட்டு படிச்சு போகலாம், அவங்க பாட்டு வந்தால் வராங்க வராட்டி போகிறாங்கன்னு சொல்லிடுறாரு. ஓகே. ஏன்னா குருவே ஏற்றுக்காம சும்மா கொஸ்டினை கேட்டு சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து சொல்லிட்டு என்ன போயிட்டார், நீங்கள் இந்தியாவில் வந்து நிறைய சயின்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் வந்து எல்லாரையும் குத்தம் சொல்கிறீங்கன்னு சொன்னால் பிரபா சொல்கிறார், நான் இந்த போலீஸ்மேன், நான் தான் போலீஸ்காரங்க, யார் திருடனும் அவனை சொல்லத்தான் செய்வேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். நிறைய சயின்ஸ்லாம் இருக்காங்க, யார் சயின்ஸ்னு சொல்கிறார், தன்னைத்தானே கடவுள் சொல்கிறவங்க சயின்ஸ் கிடையாதுன்னு சொல்லி பிரபா ஆர்கியூமெண்ட். உடனே அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே குரூப் என்ன பண்ணாங்க, திருப்பி கொஞ்ச நாள் வரலாம், திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. திருப்பி பிரபாதர் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி ஜாலியாக பேசுகிறார். அவர் விட்டு தாங்குவார். அதில் ஒருத்தர் இருக்கார் டாக்டர் பட்டேல், அவரால் தாங்க முடியாது, 2 பேருக்கு சண்டை அடித்தடி சொன்னதும் அப்படி இருக்கும், பயங்கரமாக பிரபாத் திட்டுவார், அவரும் கையை பிடிச்சுமா அப்படி அவரும் கத்துவார், பிரபாத் கத்து பிடிச்சுவார், அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் வருவார். அவங்களால பிரபாத் அசோசியேஷன் விட முடியாது. ஓகே, சங்கத்தை விட முடியாது. சரி, பிரபா இங்கே இருக்கும்போது காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் தான் சாப்பிடுவோம் பிரபாத் காலையில். ஓகே. 11 AM என்ன பண்ணுவார், அவர் வந்து மசாஜ் எடுத்துப்பார், மஸ்டர்ட் ஆயில் கருகே நெல்ல மசாஜ் எடுத்துப்பார். ஸோ அப்போ வந்து மசாஜ் பண்ணும்போது அவர் வந்து பாம்பே டிவோடிஸோட பேசுவார். ஓகே. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பார். லஞ்சுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஃப்ரெஷ் கோகோனட் வாட்டர், இளநீ குடிப்பார், இல்லைன்னா சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு குடிப்பார். ஈவினிங் என்ன பண்ணுவார், கெஸ்ட்லாம் வருவாங்க, 10 PM வந்து என்ன பண்ணுவார், ரெஸ்ட் எடுப்பார். திருப்பி 1 o'clock எழுந்திரிச்சுப்பார். மதியம் 1 hour 2 மணி ரெஸ்ட் எடுப்பார். அவ்வளோதான். 10 to 1 1 o'clock எழுந்திரிச்சு என்ன பண்ணுவார், அவர் அந்த நெட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மஸ்கட் நெட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சைத்தன்ய சிதாம்பரம் டிக்டேட் பண்ணிருப்பார். ஓகே. டிரான்ஸ்லேட் பண்ணுறார். மார்னிங் வாக் வர வரையும் அதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் சைத்தன்ய சிதாம்பரம் ஃபுல்லாக. 1 o'clockலேருந்து வரணும் யோசிப்பார். நிறைய டைம் வந்து பிரபா கிரிராஜ் கூப்பிடுவார், கிரிராஜ் மகாராஜ் கூப்பிடுவார். ஓகே. பாம்பே மேனேஜர்ஸ் கூப்பிடுவார். என்ன பண்ணலாம், எப்படி இந்த பெர்மிஷன் வாங்கலாம் பாம்பே லேண்ட் கட்டுறதுக்கு பாம்பேல அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். ஓகே. அங்கே வர ரிஷிடஸ்லாம் கேட்பார், நீங்களாம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த பாம்பே லேண்டில் வந்து கட்டுறதுக்கு, டெம்பிள் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஒரு நாள் பிரபா சொல்வார், அவங்களுடைய சர்வன்ட் சொல்வார், எல்லாருமே ஏஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டையர் ஆகிடுவாங்க, நானும் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு வேணாம்,
நானும் புக்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு 6 மாதம் எங்கேயாவது கிடைச்சா போதும். ஏகப்பட்ட நூல்கள் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் சைத்தன்ய பாகவத், இதெல்லாம் நான் மொழிபெயர்ப்பேன். ஒரு 6 மாதம் எனக்கு தனியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். உடனே சொல்கிறாங்க, உடனே தெஹ்ரான், ஈரானுக்கு போயிருங்க, நீங்கள் ஈரானுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், நியூ இருந்தாலும் போங்க, அங்கே போனாலும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மகாத்மா காந்தி ஃபேமஸ் ஆனப்போ கூட அவரால் தூங்கவே முடியும். அவரை சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க எப்பயுமே. ஓகே, அவரால் மாறு வேஷத்துக்குள்ள வெளியே போக முடியல, எப்பயுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க அவரை சுற்றி. இது அவருக்கு பிடிக்காதான். இப்படி பிரபா ஆசைப்படுறாரு, எங்கேயாவது ஒரு நாள் இப்படி கிடைச்சா 6 மாதம் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா நூல்களாக எழுதி நிம்மதியாக ரிட்டையர் ஆகிடுவேன், எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட்லாம் தாக்கு படிக்க முடியலன்னு சொல்லி பிரபா. ஏன்னா ஏஜ் அதிகமாகிடுச்சு, அதே மாதிரி நிறைய நூல்கள் மேலே மொழிபெயர்க்கணும். நமக்கு இந்த நூல்கள்லாம் எப்படி படிக்கிறோம், இப்படி பிரபாது எல்லாம் மொழிபெயர்த்து தான் படிக்கிறோம். ஓகே, அப்போ அன்னைக்கே ஒரு லெட்டர் வரும், அங்கே டெலிகிராம் வரும். ஓகே, பகவான் தாஸ் அனுப்புகிறார், யூரோப்லேருந்து அனுப்புகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா பாரிஸ்லேருந்து அனுப்புகிறார். இந்த மாதிரி நீங்கள் யூரோப் ஃபுல்லாக நீங்கள் ப்ரீச் பண்ணலாம் எல்லா சென்டருக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பிரபா என்ன சொல்கிறார், ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிடார். உடனே அங்குள்ள ஒரு சர்வெண்ட் கேட்குறாரு பிரபாகிட்ட, பிரபா நீங்கள் மார்னிங் தான் சொன்னீங்க இந்த மாதிரி நீங்கள் அலோனாக இருக்கணும், எங்கேயோ 2 போகணும்னு சொன்னீங்கன்னு சொல்வார். பிரபா சிரிச்சு சொல்வார், இந்த லைஃப்பில் வந்து இது முடியாது, நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே அப்படியே இந்த போர்க்களத்துலேயே இறந்துடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு க்ளோரியஸ் டெத் யாருக்கு வரும், அப்படி இறக்கிறது தான் எனக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி பிரபா கிளம்பிடுவார். இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணுறது வந்து ஒன் டைம் 2 டைம்ஸ் படிப்பார் ஒரு வருஷத்துக்கு. இது ரொட்டீன் ஆக்கிட்டார். ஓகே, ஏன்னா ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கடல் கடந்து போகக்கூடாது. ஆனால் பிரபா என்ன பண்ணுறாரு, அவன் குரு மகாராஜ் சொன்னதுக்கு வச்சோம் கடல் கடந்து போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கோம்ல, பிரபா வந்து அவங்க மாமா வந்து லண்டனில் போய் ஒரு வக்கீலாகணும்னு சொல்லுவார். அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவான், அவங்க அப்பாலாம் முடியாதுன்னு சொல்லுவான், என் பையன் கெட்டு போயிடுவான்னு சொல்லுவான். ஆனால் இப்போ அதே லண்டன் போய் பெரியப்பா ப்ரீச் பண்ணுறாரு, அங்கே உள்ளவங்கெல்லாம் மாற்றுறாரு. ஓகே, அவங்க வாழ்க்கையெல்லாம் மாற்றுறாரு. ஸோ அப்போ பிரபா சொல்கிறார், பிரபா இப்போ யூரோப் போகிறோம்லாம் சொல்கிறார். ஸோ அதனால் எல்லாருமே இங்கே இருக்க பக்தர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ப்ரீச் பண்ணணும். எங்கே இருக்கும்போது நீங்கள் ப்ரீச் பண்ணிடுங்க. நல்லா வயசாகிடுவீங்க தெரியுமா, அப்போ வந்து மெச்சூர் ஆகிடுவீங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் மாயப்பூர் போங்க, அங்கே போய் ரிட்டையர் ஆகிடுங்க. மாயப்பூர் போயிட்டு என்ன பண்ணுங்க, ரிட்டையர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறார். அஃப்கோர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் மெச்சூரே ஆகலை, அதனால தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். எல்லா மக்களும் அமைதியாக இருக்கிறாங்க. பிரபாதர் அப்படி ஒருத்தர் பேசுகிறார், பிரபாத் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா, நீங்களே மெச்சூர் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி எந்த ஜென்மத்தில் மெச்சூர் ஆக முடியும், வயசானாலும் மெச்சூர் ஆக முடியாது, எப்போ நாங்கள் ரிட்டையர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பிரபா சிரிப்பார். ஓகே, அதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் மெச்சூர் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் நான் மெச்சூர் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பிரபா. உடனே தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்லுவார், ஓகே அப்போ நாங்கள் வந்து எப்போயுமே மெச்சூரே ஆக மாட்டோம், நாங்கள் ரிட்டையரே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நாங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஜெயபிரகாஷ் மகாராஜ் குருமதான்னு பண்ணுறாங்க இல்லையா. இந்த வயசுலேயும் அவர் இவ்வளோ தூரம் இருக்கும்போது இப்போ கூட மலேசியா போயிருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர் மலேசியா போய் ட்ராவல் பண்ணுறாங்க, இவ்வளோ முடியாத போய். ஏன்னா பிரபாதுடைய மூடை வந்து அப்படியே அவங்களுடைய டிசைபிள்ஸும் அப்படி ஏற்றுக்கிறாங்க. ஓகே, அதனால் பிரபாதோட இருந்தவங்க எல்லாம் அவ்வளோ இதுவும் டைம் பண்ணியிருக்கார் பிரபாதர். பிரபாதர் வந்து யூரோப் போகணுனால சில பக்தர்கள், இங்கே இருக்க பக்தர்கள்லாம் சவுத் இந்தியா டூர் கூப்பிடுவாங்க. 3 நாள் பந்தல் ப்ரோக்ராம் ஹைதராபாத்தில் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, உடனே என்ன பண்ணுற, பந்தல் ப்ரோக்ராமுக்கு ஹைதராபாத்தில் ஏர்போர்ட் வந்து இறங்கிடுவார். அங்கே வந்து இறங்கணுன்னா ரிப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க, ரெடியாக எல்லாம் பேட்டி எடுக்கிறதுக்காக இருக்காங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸும். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, அத்வைதம் பெருசா துவைதம் பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அங்கே பிரபா சொல்லுவார், சவுத் இந்தியா வந்து இந்த மாதிரி அத்வைதம் துவைதம் வந்து பயங்கரமாக சண்டை நடக்குது. இங்கே ஒரு ஆர்டினரி நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு, துவைதமாக அத்வைதமானு கேட்குறாரு. பிரபா சொல்வார், இதெல்லாம் எதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், துவைதமா அத்வைதமான, துவைதமாக இருந்தானே அத்வைதமாக இருந்தானே எல்லாருக்கும் சாப்பாடு வேணும். ஓகே, இப்போ கிரைன்ஸ் இல்லாமல் எப்படி சாப்பாடு கிடைக்கும், கிரைன்ஸ் எப்படி வரும், ரெயின் மழை வந்தால் தான் புரியும், மழை எப்படி கிடைக்கும், மழை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், நீங்கள் துவைதமாக இருக்கலாம் அத்வைதமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சாப்பாடு கிரைன்ஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார்.
ஏன்னா ஹைதராபாத்தில் அவ்வளோ ஸ்கேர்சிட்டியாக இருக்கும், வறட்சியாக இருக்கும். பிரபாத் வந்து ஒரு வாரத்தில் மழை பெஞ்சிடும், 2-3 நாள் மழை பெஞ்சிடும். நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க, பிரபாத் வந்தாலும் மழை பெஞ்சிச்சு, சங்கீத் தைக்க வந்தாலும் மழை பெஞ்சிச்சு சொல்லி போட்டிருப்பான். அது உண்மைதான் பிரபாத் சொல்வார். ஓகே. ஸோ அப்போ வந்து பிரபாத் செக்ரட்டரி வந்து பகவான் தாஸ் அவர்கிட்ட வந்து அனுப்புகிறார் பாரிஸுக்குல. இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே 29-30ஆம் தேதி நாங்கள் இங்கே தான் இருப்போம், அதுக்கப்புறம் நான் பாம்பே போயிடுவோம்னு சொல்லி சொல்கிறார். ஹைதராபாத் வந்திருக்கோம்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நிறைய பெரிய பெரிய ஸ்டேஜ்லாம் போட்டு அந்த பெரிய வியாசன் போட்டு நிறைய பிரசாதம்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே. 25ஆம் தேதி ஏப்ரல் 25, 29-30 வரை இருப்போம்ட்டான். ஒரு 5 நாள் இருப்பான் ஹைதராபாத்தில். 25 என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து பிரபாத் திருப்பதி போகிறார். ஓகே. திருப்பதியில் வந்து பாலாஜி இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே போகிறார். அவங்க போனீங்கன்னா அவங்களுக்கு பெரிய காட்டேஜ் கொடுத்துருவாங்க. பிரபாத் டிசபிள்ஸ்லாம் பெரிய ரூம் கொடுத்து அவங்க வந்து பிரபாத் ஒரு நாளைக்கே 4 தடவை பார்க்குறாரு. 4-5 தடவை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பிரபாத் டிசபிள்ஸ் மாத்திரம் உள்ளே போய் நின்று எவ்வளோ நேரம் தரிசனம் பண்ணலாம். எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்களா, பிரபாத் என்ன சொல்லுவார், கோவிந்தம் ஆதி புருஷம் சொல்லி பாடுறாரு. இந்த மாதிரி பிரபாத் திருப்பதி டிப்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. நான் ஹிந்துஸ் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, ஹிந்துஸ் தான், ஒன்லி ஹிந்துஸ் தான். ஸோ பிரபாத் வந்து நல்லா தரிசனம் பண்ணுறாரு. டிசபிள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள அலோ பண்ணிட்டாங்க, பிரபாத் அலோ பண்ணிட்டாங்க. ஓகே. நார்மல் ஹிந்துஸ் அலோ கிடையாது. இப்போ திருப்பதி உண்டு, பூரிலாம் கிடையாது. ஆமாம். ஸோ பிரபாத் சொல்கிறார், இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், கோடிக்கணக்கான மக்கள் வந்து திருப்பதி பாலாஜி வந்து பார்க்க வராங்க. அதனால் திருப்பதி பாலாஜி வந்து எவ்வளோ பாருங்கள், கவர்மெண்ட் வந்து அத்தேஸ்டிக், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அவங்க எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். கோவிந்தா என்ன, பாலாஜினா யார், சைல்டு கிருஷ்ணா. இவர் வந்து வைகுண்ட ஆஸ்பெக்ட் கிடையாது. இங்கே பாலாஜி யார், கிருஷ்ணா, சைல்டு கிருஷ்ணா, பிருந்தாவன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே. அதனால் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே உள்ள பிரசாதம், டிடி பிரசாதம், மகா பிரசாதம் கொடுத்தாங்க, காட்டேஜ் தங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி இஸ்கான் வந்து பில்ட் பண்ணோம் திருப்பதி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பெங்களூரில் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. திருப்பதியில் இந்த மாதிரி திருப்பதியில் இருக்கிற டெம்பிள் மாதிரியே நம்மளுக்கு வேணும்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். பாலாஜி இஸ் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். கிருஷ்ணன் தான், பாலாஜி தான் கிருஷ்ணன் சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி ரங்கநாதன் கிருஷ்ணா தான், குருவாயூரப்பனும் கிருஷ்ணன் தான். ஓகே. ஸ்ரீநாத்ஜி கிருஷ்ணா, இந்த மாதிரி எவ்வளோ மீன்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க கிருஷ்ணனுடைய இது. ஓகே. அதனால் அவருடைய மெசேஜ் நீங்கள் வந்து இவ்வளோ பில்டிங் வச்சுருக்கீங்களே, நிறைய காசு வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ப்ரீஸ் தான் சொல்லுவாங்க திருப்பதிக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பில்டிங்லாம் வாங்குறோன்னு சொல்லி இப்போ கட்டுறோன்றோம். நீங்கள் அப்படி மாத்திரம் பண்ணாதீங்க, நிறைய இந்த கிருஷ்ணனுடைய மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேருங்கன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே. அப்போ ப்ரீசிங் பண்ணாமல் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லி கேட்பார். அப்போ இன்னொரு, ஆமாம் நாங்கள் ப்ரீஸ் பண்ணோன்ட்டு ஒத்துப்பான். அப்புறம் இன்னொரு ப்ரீஸ் சொல்வார், இன்னொரு பூஜாரி சொல்வார், நாங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சோபசனம், அந்த 5 டிடி சொல்லுவாங்க இல்லையா, விஷ்ணு, சிவா, துர்கா, சூர்யா, விநாயகர் இல்லையா, இந்த மாதிரி 5 டிடியை வர்ஷிப் பண்ணி மாயாவதிஸ் வந்து சங்கராச்சாரியா சமாதியத்தை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் கோயில் கட்ட போகிறோம்னு சொல்லி சொன்னோன்னா பிரபா சொல்வார், உங்களுடைய லீடர் யார், ராமானுச்சாரியா, அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இப்படி மாயாவதம் தத்துவப்பெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லி பிரபாத் கேள்வி கேட்பார். சரி 2 நாள் பிரபாத் வந்து திருப்பதியில் இருப்பார். 4-5 முறை போயிட்டு இருந்தவர். எவ்ரி டைம் பூஜை என்ன பண்ணுவாங்க, அவரெல்லாம் பண்ணுவாங்க உள்ளே போகிறது. இந்த மாதிரி பாம்பேலையும் திருப்பதிலையும் ஹைதராபாத்லையும் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திருப்பி பாம்பே வராங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து திருப்பி பிரபாத் வந்து உடனே கிளம்பணும். எங்கே கிளம்பணும், யூரோப் டூர் கிளம்பணும். ஓகே. இப்போ யாருமே இல்லை பாம்பே ப்ராஜெக்ட் பார்த்துக்கிறது. ஏன்னா தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மேலே சொல்கிறாங்க, நான் அமெரிக்கா போகணும் அப்படின்றார், அங்கே போய் ப்ரீச் பண்ணணுன்றார். இந்தியாவில் 4 வருஷம் இருந்துட்டேன், எனக்கு போதும் அப்படின்றார். அவங்க விஷ்ணு ஜனசுவாமி என்ன பண்ணாரு, அவர் வந்து பஸ் டூர் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்து தமால் கிருஷ்ண கோஸ்வாமி கூப்பிட்டுருக்காரு. அதனால நான் அங்கே போகிறேன்னு சொல்லி தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்கிறான். பிரபாத் ஓகே சொல்லிட்டார், ஏன்னா 4 வருஷம் நீ இருந்துட்டா சரி நீ போ அப்படின்ட்டார். ஓகே. ஸோ இந்தியாவில் யார் இருக்கு, அப்போ திருப்பி யாருமே இல்லை இந்தியா. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் பாம்பேல ஒரு நாள் இருக்கார். இப்போ வந்து அதே மாதிரி ஜெயபிரகாஷ் மகாராஜ், குரு மகாராஜ் இருக்காங்களே, அவங்களுக்கு ரிட்டர் எழுதுறாங்க, இந்த மாதிரி மணியை வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. எது வந்து லேண்டு வாங்குறதுக்குள்ள மணியை லேண்டு மாத்திரம் வாங்குங்க. வெஜிடபிள்ஸ் காய்கறி வாங்க, அதுக்கு அந்த ரூபாய் அதுக்கு மாத்திரம் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி 20 பேர் இருந்தாங்கன்னா எவ்வளோ காசு செலவாகும், இல்லை பார்த்து செலவழிங்கன்னு சொல்லி பிரபா லெட்டர் எழுதுறாரு. ஓகே. ஸோ பவானந்தாவும் ஜெயபிரகாஷ் மகாராஜ், பவானந்த மகாராஜும் ஜெயபிரகாஷ் மகாராஜ் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராஜெக்ட் பார்த்துக்கிறாங்க.
இருந்தாலும் பிரபா சொல்றாரு, நீங்கள் வந்து அன்ஹாப்பினஸ் ஆகணும். என்னோட டியூட்டி என்னன்னா சிஷ்யர் மேலே குத்தம் கண்டுபிடிக்கிறது என்னோட டியூட்டி. சிஷ்யர் மேலேயும் பையன் மேலேயும் குத்தம் கண்டுபிடிக்கலாம் அவங்க முன்னேற மாட்டாங்க. அதனால நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாலும் நான் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சே இருப்பேன். ஏன்னா அவங்க முன்னேற்றத்துக்காக நான் பண்ணேன். அதனால நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, அது என்னோட டியூட்டின்னு சொல்லி, அதுதான் என்னோட டியூட்டியே சாணிக்கப்படிட்டு தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி டிசேபிள்ஸையும் சன்ஸையும் குத்தம் கண்டுபிடிக்கலைன்னா வந்து அவங்களுக்கு கெடுதி, குத்தம் கண்டுபிடிச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பிரபா சொல்வார். அதனால எல்லாமே விருந்தாவனும் சரி, அதே மாதிரி மாயப்பூரும் சரி, பாம்பே சரி, அந்த ஃபினான்ஸை வந்து நல்லா ஸ்க்ரூட்டைஸ் பண்ணுவார், நல்லா எழுதுவார். ஓகே, இந்த மாதிரி எப்படி இதெல்லாம் வந்தது, கணக்கு வழக்கெல்லாம் எல்லாம் கேட்பார். ஓகே, மேட்சாலாம் அக்கௌண்ட் மேட்சாலாம் கேட்பார். எப்படி இவ்வளோ காசு வந்தது, எப்படி இந்த காசுலாம் செலவச்சுன்னு சொல்லி கேட்பார். ஸோ அவர் அவனுடைய கிளம்புறார். பிரபா கிளம்பும்போது சொன்னார், குருதாஸ்புரம் சொன்னார், கட்டாயமாக கிருஷ்ண பலராம் டெம்பிள் வந்து ஜூலை மாதம் நான் ரெடி பண்ணிடுவேன், ஜூலை 1974 ரெடி பண்ணிடுவேன் பிரபா சொல்கிறார். பிரபா என்ன சொல்கிறாரு, இன்விடேஷன் கார்டெலாம் டிசைன் பண்ணிட்டார். ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ண பலராம் டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், இன்ஸ்டலேஷன் செரமனி ஆகஸ்ட் 8 to 10 பிரசாதம் கொடுங்க, ஜூலை மாதம் ரெடி பண்ணிடுறார். ஆகஸ்ட் மாதம் இன்விடேஷன் ஃபர்ஸ்ட் வீக்கில், ஆகஸ்ட் 2nd வீக்கில். ஓகே, இன்விடேஷன் கார்டெலாம் ரெடி பண்ணிட்டார். 3 மாதம் தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு அவர், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ட்ராவல் பண்ணுறார். ஜூலை மாதம் நான் வரும்போது ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறார். இன்விடேஷன் கார்டு அனுப்பிச்சாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவன் டெம்பிளுக்கு எப்படி எப்படி அக்கௌண்ட் வரணுமா சொல்லி வச்சு போயிட்டார். ஓகே, ஸோ பிரபாத் வந்து முதல்ல வந்து யூரோப்பில் வந்து ரோமுக்கும் ஜெனீவாவுக்கும் போகிறார். 2 பிளேஸ், ரோம் ஜெனீவா 2 கண்ட்ரி. ஓகே, 2 பிளேஸ். இட்டாலி இல்லையா, ரோம். ரோமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டெம்பிள். அந்த சின்ன டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டிராஃபிக்காக இருக்கும், பயங்கர சத்தமாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன வீடு மாதிரி, ஒரே ஒரு ரூம் தான் அந்த வீடு, அவ்வளோதான், அதான் டெம்பிள். அப்புறம் அங்கே வந்து உட்காந்துருக்காரு, ஒரே ஒரு ரூம் தான், சின்ன ரூம் தான், அதில் உட்காந்துருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார், தனஞ்சய பிரபுனை தான் டெம்பிள் பிரசிடென்ட், அவர் சொல்கிறார், என் பிரபா என்னை மன்னிச்சிடுங்க, இங்கே ஒரே சத்தமாக இருக்கும், உங்களால் உங்களுக்கு அமைதியாக இருக்காது, அமைதியாக இடமா இருக்காது அப்படின்னு சொல்கிறார். பிரபா சொல்ல, இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, இந்த சத்தம் எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த மாதிரி சத்தம் இருந்ததுன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ், இது வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் ரோம். இந்த மாதிரி இடத்துல தான் கோயில் கட்டணும், கரெக்டான இடத்துல நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஓகே, 500 ஒரு மாதிரி நிறைய இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க லெக்சர்லாம். ஒரு 500 பேர் கூடியிருப்பாங்க, 1000 பீப்புளெலாம் கூடியிருப்பாங்க சில இடத்துல. அவங்ககிட்டலாம் பேசுவார் பிரபார். இட்டாலியை பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப இந்தியன்ஸ் மாதிரியே பிரயாசாக இருப்பாங்க. எல்லாம் நிறைய பேர் கூட வருவாங்க. அதே மாதிரி போப்பை மீட் பண்ணுறதுக்கும் வச்சுருப்பாரு. ஆனால் போப் மீட் பண்ண முடியாது, அவர் உடம்பு இல்லாமல் இருக்கும். அதனால் அவரோட உதவியாளர் மீட் பண்ணுவார். ஓகே, ஸோ ஜெனீவாவுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்புன்னு சொல்லி ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலை வந்து பனி வந்து கவர் பண்ணியிருக்கும். அது வந்து ரொம்ப டேஞ்சரான பிரயாணம்னு சொல்லுவாங்க. நிறையா விமானங்கள் வந்து வெடிச்சு செதறிருக்கு அந்த இடத்துல. பிரபா அந்த மேலே போகும்போது சொல்வார், இந்த இடத்துல எல்லா விமானங்களும் வெடிச்சிருக்கு, மேலே போயிட்டு இருக்கும் லைட். ஓகே, ஜெனீவாவுக்கு போயிடுவாங்க. அப்போ ஜெனீவாவில் வந்து ஒரு பெரிய மேயர் என்ன பண்ணுவார், வரவேற்பார். அவர் கேட்பார், உங்களை மாதிரி எல்லாம் மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பார். ஒன்றுமே ஆகாது, கவலைப்படாதீங்க, அண்ணா பவந்தி பூதானி, எப்படி ஹைதராபாத்தில் கேட்டாங்களோ அதே மாதிரி. ஓகே, கிரெயின்ஸ் வந்து ரெயின்ஸ்னால வருது, இதனால் சாக்ரிஃபைஸ் பண்ண, கிருஷ்ணுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா ரெயின்ஸ் வந்து வரும், மழை வந்து வரும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. பிரபா வந்து சொல்கிறார், நீங்கள்லாம் நம்ம வந்து கவுஸ் வச்சுட்டு நம்மளுடைய இதை நம்மளே பார்த்துக்கணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ டெம்பிள் கிட்டானா டிவோடி சொல்கிறார், நான் சொன்னதெல்லாம் கரெக்டான பிரபா கேட்குறாரு. பிரபா அந்த பக்தர் சொல்கிறாரு, அவர் அந்த மேயர் என்ன நினச்சிட்டா நம்மளாம் பிச்சைக்காரங்க நினச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவார். பிரபா சொல்லுவார், அதனால தான் நான் சொன்னேன், நாங்கள்லாம் நிலத்தை உழுதே நாங்கள் பொழைச்சிக்கிறோம், நாங்கள் வந்து பிச்சைக்காரங்க இல்லை. நான் வந்து அவங்களுக்கு ஒரு பகவத்கீதை ஃப்ரீயாக கொடுத்தேன், நான் வந்து ஹையஸ்ட் நாலேஜ் கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட என்னை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை, யார் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரபா. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜெனீவாலே நிறைய இடத்துல பேசுகிறாங்க. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்விடேஷன் அங்கே இன்வைட் பண்ணுறான் பிரபாதர் பேசுறது, அங்கேயும் பேசுகிறார் பிரபாதர். ஓகே, நிறைய சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ்லாம் WHO பயங்கர பெரிய ஆர்கனைசேஷன், அதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க பிரபாதர் பேசுறது. நிறைய சயின்டிஸ்ட்லாம் மீட் பண்ணுறார். ஓகே, அங்கே இருக்கும்போது கரந்தரான்னு ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணுறாரு, யூஎஸ்ல இருக்கும்போது என்னால் இந்த ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், 4 ஒழுக்க விதிமுறைகள் 16 மாலைகள் சேன் பண்ணுறது,
இது கரெக்டாக பண்ணலைன்னா நம்மளால் இஸ்கானில் இருக்க முடியாது. இவர் மிகப்பெரிய ஒரு பக்தர், நிறைய டெம்பிள்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த ரெகுலேட் பிரின்சிபல்ஸ் பண்ண முடியாதனால அப்படியே அவர் பிரபுபாத நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறார். அது 4 மாதத்துக்கு அப்புறம் அவர் வருத்தப்படுறார். திருப்பி பிரபுபாத லெட்டர் எழுதுறார், நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். பிரபுபாத சொல்கிறார், நீ வா, உடனே ஜெனீவாக்கு வாண்டார். உடனே ஜெனீவாக்கு போகிறார். பிரபுபாதர் வந்துடுறார். ஓகே, பிரபுபாத அவர் பேசுகிறார். பேசின உடனே ஒரு 2-3 நேரம் பேசிட்டு பிரபுபாத நினைக்கிறார், இவர் தான் கரெக்டான ஆள் பாம்பே பார்க்கறதுக்கு. பாம்பேயில் ஆளே இல்லை, இவரை பாம்பேக்கு அனுப்பிச்சுனா சொல்லி உடனே டைப் பண்ணுறார் லெட்டரை. உலகம் ஃபுல்லாக டைப் பண்ணி இந்தியாவுக்கு டைப் பண்ணி பாம்பேயோட பிரசிடென்ட் இவர் தான் சொல்லி அனுப்பிச்சிடுறார். ஓகே, ஸோ ஹைதராபாத், பாம்பே, கல்கட்டா, மாயப்பூர், டெல்லி, பிருந்தாவனா எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாரு, கரந்தராவோட அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்றாரு. இவர் தான் ஜிபிசி கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஜிபிசிக்கு வந்து இவர் தான் கமிஷனர் அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. அப்பா எனக்கு பெரிய லீஃப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இவருக்கு எல்லாருமே உதவி பண்ணணும், இவர் தான் ஜிபிசினால எல்லாருக்கும் இவர் உதவி பண்ணணும்னு சொல்லி லெட்டர் எழுதிடுறாரு. ஓகே, ஸோ ஒரு இடத்துல என்ன இடத்துல பாரிஸ் போகிறார். பாரிஸில் பார்த்தீங்கன்னா 20 பக்தர்கள், சாரி 2500 2500 மக்கள், 50 பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. 50 பக்தர்கள் ஸ்டேஜில் இருக்காங்க, 2500 மக்கள் கீழே இருக்காங்க, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக. பிரபா பேசுகிறார், ஒரு கடவுள் வந்து வார்த்தை சொல்றது மூலமா இந்த உலகமே கிரியேட் ஆயிடுச்சு, கடவுள் பேசுறது மூலமா, இதுதான் பைபிளில் இருக்குன்னு சொல்லி பகவத்கீதையும் சொல்றாரு. அப்படி ஓகே, இது பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணவங்களாம் ரொம்ப ரேடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், புரட்சி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸில். அந்த மாதிரி ஒரு மாதிரி துடிப்பான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இளைய சமுதாயம். பிரபா என்ன பண்ணுவார், ஒரு அனாலஜி கொடுக்கும்போது அது வந்து இந்த மாதிரி பௌதிக லோகத்தில் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு, ஜெயில் மாதிரின்னு சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த கவர்மெண்ட்காரங்க வந்து ஜெயில் மாதிரி சொல்லி நம்மளை கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தப்பாக புரிஞ்சு கத்துவாங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பௌதிக லோகத்துக்கு வந்து சொன்னதை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க அவங்கெல்லாம். உடனே அவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி பிரபா கேட்பார். அப்போ அவங்க உள்ளவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸில் மொழிபெயர்ப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டை பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரபா திருப்பி சொல்வார், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் நடக்கணும், அது வழி தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி பிரபா சொல்வார். ஓகே, திருப்பி அவங்க கேட்கவே மாட்டாங்க, கத்திட்டே இருப்பாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து கத்துவான், இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், நான் உங்களுக்கு வந்து பணிஞ்சு போன அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துவான். ஓகே, உன் பாதை வந்து பையன் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவான். உடனே பிறப்பு அதை வந்து டிரான்ஸ்லேஷன் கேட்டு கடைசியில் சொல்லுவார், நான் இறங்கி உங்க பேச முடியும், நான் ஆனால் ஃப்ளோரில் வந்து பேச முடியும், அப்படி வந்து பேசினா உனக்கு இன்னும் ஒன்றும் புரிய போகிறதில்ல. உனக்கு ஏதாவது கடவுள் பற்றி கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா நீ கூட வியாசத்தில் உட்காரலாம். ஏன்னா வியாசம் இவ்வளோ பெருசாக போட்டிங்கன்னு எல்லாம் கத்துவான், எதுக்காக அவங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய வியாசன்னு சொல்லி கத்துவான். நீ கூட வியாசத்தில் உட்காரலான்னு சொன்ன உடனே எல்லாம் அமைதியாகிடுவான். ஓகே, திடீர்னு ஒரு கருப்பு மனிதன் வருவான், வந்து அவன் ஸ்டேஜுக்கு போவான். ஸ்டேஜ் போயிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் நீங்களாம் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசுவான், நீங்களாம் அப்படி புறப்பாதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். திருப்பி புறப்பாதை டிவோட்டிஸ்லாம் கொடுத்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் வளருவான், புறப்பா பார்ப்பார், இந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கேன்னு சொல்லி புறப்பாதை சொல்ல எல்லாம் கீர்த்தன் பண்ணுங்கன்றவார். உடனே கர்த்தால் கீர்த்தன் பண்ண உடனே அந்த எதிர்த்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் அவ்வளோதான் காண போயிடுவாங்க. நிறைய பேர் டான்ஸ் பண்ணுவாங்க, நிறைய எல்லாம் கலந்துப்பாங்க. ஓகே, புறப்பாதை போகும்போது சொல்லுவார், இந்த மாதிரி இப்போ பப்ளிக் ப்ரோக்ராமில் பெரிய பெரிய வியாசம்லாம் வைக்காதீங்க, சும்மா சிம்பிளாக கொஷன் போடுங்கன்னு சொல்லி பிறப்பா சொல்லுவார். ஏன்னா தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி பிறப்பா சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி ஜெர்மன் போகிறார், அங்கேயும் ஜெர்மன். ஓகே, ஃப்ராங்க்ஃபர்ட், அங்கே ஹம்சதுதா, அங்கேயும் பெரிய நிறைய டிவோட்டிஸ் இருப்பாங்க. 20 கார் வேன் ஃபுல்லாக இது என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் தான். அவங்க வந்து இஸ்கான் சென்டர் கூட்டு போகிறாங்க. ஒரு ஸ்காலர்ஸ் ரெட்டிஷ் ஷாப் அப்படின்ற இடம் மலை மேலே இருக்கும். அப்போ பார்ப்பார், இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் வில்லேஜ், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி மிருதங்க சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி பிறப்பா சொல்வார். ஏன்னா இதான பக்தி வினோதாங்க சொன்னார். எப்போ இந்த மாதிரி ஆசிரியர் என்ன பண்ணுறேன், ஜெர்மன் இந்த மாதிரி இடத்துல எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இது பண்ணிப்பாங்க, ஜெர்மன்லேருந்து இருப்பாங்க, ஆம்ஸ்டர்டாம்லேருந்து இருப்பாங்க. கீர்த்தன் நடக்கும், 1/2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பக்தர்கள் வந்து கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க கீழே உட்காந்து. புறப்பாதை வந்து பார்க்கலான்னு சொல்லி கை கட்டுவாங்க. ஹம்சதுதா பிரபு எல்லாம் அப்படியே உள்ளே வந்து புறப்பாதை பார்க்கறது வருவாங்க. ஓகே,
பிரபா சொல்ல, நான் என் வாழ்க்கை முழுவதும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்பயுமே நான் வந்து சும்மா உட்கார்ந்ததில்ல, பக்தி சேவைனா எப்பயுமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கிறது தான். கல்கட்டாவில் இருக்காங்களா அந்த மாதிரி கிடையாது. கல்கட்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது வேலை கொடுத்துருவாங்க, இந்த வேலை பாரியா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, வேலையை வாங்கிட்டு நேராக பார்க்கில் போய் தூங்கிடுவாங்களாம். ஈவினிங் ஆனால் வந்து பார்ப்பாங்களாம், என்ன பண்ணீங்க எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி நம்ம பிஸியாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து உண்மையிலே வேலை பார்க்கணும்னு சொல்லி பிரபாசுவார். அவங்களாம் சிரிப்பாங்க உடனே எல்லாரும். ஓகே, அவங்களுக்குலாம் எல்லாம் இங்கிலீஷ் தெரியாது, நிறைய ஜெர்மன் லாங்குவேஜ் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவருடைய நாமங்கள் வந்து பட்டி தொட்டி தோறும் எல்லாம் கேட்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால ஜெர்மன் வில்லேஜ்லேயும் இந்த மாதிரி அவருடைய அந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டாகிடுச்சு சொல்லி பிரபா சொல்லுவார். ஸோ அதனால இந்த மாதிரி காப்பாற்றும் போது கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே, இப்போ ஒருத்த வந்து அப்படி மாடி மொட்டை மாடி நின்றுக்கிட்டு பட்டை விடுறான்னா, அவன் கீழே அப்படியே இறங்க வரான்னு வச்சுக்கோமே, அப்படி மொட்டை மாடி ஓரத்தில் வரான்னு வச்சுக்கோமே, இப்போ கீழே இருந்து ஒருத்த கத்துறா, விழுந்தாதடா அப்படின்னு சொல்லி கத்துறான்னு வச்சுப்போம். உடனே அவன் என்ன சொல்லுவான், பட்டை விட நீ என்ன தடுக்கிறியான்னு சொல்லி கத்துவான். அந்த மாதிரி தான் இந்த கலியுகத்தில் இருக்காங்க. நம்ம அவங்கள காப்பாற்ற வரும்போது கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம திட்டதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே, ஸோ இதுதான். ஆனால் குருவுடைய வேலை தான். குருவுடைய எல்லாருமே பாரத பூமியில் பார்த்த எல்லாமே குருவோட குரு தான். அவங்க எல்லாம் என்ன பண்ணோம், இது மாதிரி ப்ரீச் பண்ணி தான் ஆகணும். அதில் அவனுக்கு புரியாது, இருந்தாலும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஓகே, அவங்கள காப்பாற்ற நம்மளுடைய வேலை. ஒரு நாள் என்ன ஆகுனா, ஒரு பெரிய வெல்தி பிஸ்னஸ்மேன், ஒரு பெரிய பணக்காரவரார். அவருக்கு அவருடைய 2 பசங்களும் ஃபுல் டைம் டிவோட்டியாக ஆகிட்டாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எப்படிங்க நீங்கள் ஒரு நைல் நதியில் இருக்க ஒரு முதல்ல எப்படிங்க ஜெர்மனில் உள்ள நதியில் வந்து பழைக்க முடியும் அது அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபாரின் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜெர்மன்காரன் கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, அப்போ பிரபா சொல்கிறார், நீங்கள் வந்து கிருஷ்ண கான்சியஸாக இருக்கலாம், கோட் ஷூட் டைலாம் போட்டு கூட கிருஷ்ண கான்சியஸாக இருக்கலாம்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி சாண்டிங் பண்ணிங்கன்னா நம்மளை நாமளே ஹிப்னாட்டிசம் பண்ணிக்கிறோமா, நம்மளை நாமளே வந்து வசிக்கிறோமா, மீன்ஸ் மயக்கிறோமான்னு சொல்லி கேட்குறாரு. நோ 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 நோ, சாண்டிங் பண்ணுறது பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி சேலஞ்சிங்காக தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஆனால் அந்த மாதிரி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஜெர்மனில் இருக்கும்போது 2 பேர் முக்கியமான ஆள் தான் வராங்க. ஒருத்தர் வந்து பெரிய மங்க், ஓகே, ஃபாதர் எமானுவல். இன்னொருத்தர் யாருன்னா பெரிய ஜெர்மன் ஃபிலாசபர், பெரிய அறிஞர் பரான் வான் டுர்கேம். 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபாதனுடைய அந்த ஃபிலாசபி ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க அவரோட டெய்லி வாக்கிங் போகிறாங்க. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். என் டைம் ஆயிடுச்சு, 24 ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவும் கேள்வி இல்லைண்ணா, பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கலாமா? ஆசினி பாயிண்ட்ஸ் இருக்கா? இந்த மாதிரி பிருந்தாவன்ல எல்லாம் வந்து ட்ரையா இருக்கு லேண்ட்ஸ், ஆமா, எங்க பார்த்தாலும் பண்ணுங்க, அதே மாதிரி மங்கீஸ். ஆமா, ஏன் அப்படி இருக்கு? வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து நிறைய நீட்டா இருக்கு. ஆமா, அப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த ரிப்போர்ட் கேட்கும்போது பிரபா சொல்றாங்க, ஜெர்மன் கண்ட்ரீஸ்ல நீங்கெல்லாம் வந்து நான் சொன்ன உடனே எடுத்துக்கிட்டீங்க, அப்போ வந்து மீட் ஈட்டிங் பண்ணக்கூடாது, அந்த 4 ரெகுலேட்டிவ்ஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் ஏத்துக்கிட்டீங்க, நீங்க அப்படி இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இங்க உள்ளவங்க வந்து இந்தியால பிருந்தாவன்ல இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. சோ அதுக்கு தண்டனை தான் இது. வெரி நைஸ், நல்ல பாயிண்ட், வெரி நைஸ். நோ பாயிண்ட் இருக்காதோ? the preaching is வந்து enhance சொல்றாங்க, தபஸ்யா. கரெக்ட், எங்க போனாலும் அதை வந்து செய்யணும்னு சொல்றாங்க. ஆமா, அந்த அதுதான் நம்மளுடைய தபஸ்யாவே. அந்த பர்சன்ஸ் நம்ம இந்த யாத்ரா வந்துட்டோம், இங்க மாயாப்பூர் வந்துட்டோம், பிருந்தாவன் வந்துட்டோம், திருப்பியும் ஒரு பாம்பே கூப்பிட்டு போறாரு அந்த இதுக்காக, அந்த அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரி பிரச்சனை வரணும். ஸோ அங்கேயும் வந்து ப்ரீச் பண்றது வந்து தபஸ்யா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தபஸ்யா வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும், அதை வந்து யார்கிட்டையும் நமக்கு எதிர்பார்க்காம கத்துக் கொடுக்கணும். தபஸ்யா வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச சர்வீஸ். கரெக்டா, ஏமா பிடிச்ச சர்வீஸ். ஓகே, பிரீச்சர் மாதிரி யாரும் எனக்கு பிடிக்காது கிருஷ்ணா சொல்லிட்டேன். வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி நீங்க தான். ஹரே கிருஷ்ணா. டெல்லியிலையும் கிளைமேட் வந்து டெல்லி கிளைமேட் தான்
மாயாப்பூர்ல தானே பிரபு அது? டெல்லி வேற, மாயப்பூர் வேற. மாயப்பூர் வந்து எங்கே இருக்கு? வெஸ்ட் பெங்கால். அது பிரபுபாதா வந்து அங்க வாக் பண்ணுவாரு. எதுல இல்ல டெல்லியில வாக் வந்து விருந்தாவன் வந்து டெல்லி பக்கத்துல இருக்கு. சோ விருந்தாவன்ல வாக் பண்ணுவாரு. விருந்தாவன்ல வாக் பண்ணுவாரு. 1 hour ஃபாஸ்டா நடப்பாரு. அவங்கள அமெரிக்கன்ஸ் கூட அவங்களால ஈக்குவல் பண்ண அழகா ஒர்க் பண்ணுவாரு. அங்கேயும் பாபாஜி சீட்டிங் கரெக்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா பிரபுபாதா வந்து பிரேவாவும் அமைதியாவும் இருப்பாரு. இப்போ இந்த பிருந்தாவன் வந்து கிருஷ்ணர் மேல பிரேமை இருந்தாதான் அதை பத்தி என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹாய் ஹலோ அதெல்லாம் இல்ல, ஜெய் ராதே அப்படின்னுதான் இருக்கும். பிருந்தாவன்ல கிருஷ்ணன் தான் ஆன்மீக குரு. லேண்டே ட்ரை ஆக்கி இருக்கு. அதனால 4 வர்ணத்துல இருக்கிறவங்களையும் நம்ம வந்து சொசைட்டியா உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணி ப்ளவ் பண்ணுங்க, உழுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பையன் தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது பாம்பேல டெம்பிள் கட்டுறதுக்கு என்ஓசியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. போலீஸ் கமிஷனர் யாருமே கவர்மெண்ட் கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பகவத்கீதை என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வீதியா போய் நம்ம கீர்த்தனம் பண்ணணும், சாண்டிங் பண்ணணும். இதுதான் நம்ம கலாச்சாரம். அப்படி பம்பாய் சைடுல நம்ம கீர்த்தனை செஞ்சுக்கிட்டே போனோம்னா மக்கள் கூட கோயில் கட்ட நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாலாஜி என்ன சைல்டு கிருஷ்ணா. கரெக்ட். And one more point, Puji. Chanting எதுக்கு பண்ணுறதுன்னா, அது பியூரிஃபை பண்ணுறதுக்கு தான் சாண்டிங் பண்ணணும்னு சொன்னாங்க. கரெக்ட். தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப நாள் தெரியாது பாலாஜி வந்து பெருமாள் அப்படின்னு விஷ்ணு நினைச்சது கிடையாது, கிருஷ்ணர். அதே மாதிரி ரங்கநாத், திருச்சி ரங்கநாத் இருக்கார் இல்லையா, அவரும் கிருஷ்ணர் தான். ஓகே. ஸ்ரீராஜ்ஜி, இதே மாதிரி கிருஷ்ணாவோட டெம்பிள் நிறையா இருக்குது. உடுப்பி கிருஷ்ணா, குருவாயூரப்பன், இவங்கெல்லாம் கிருஷ்ணர் தான். ஓகே. ஸோ நம்ம கிளாஸ் இதெல்லாம் முடிச்சுக்கலாம். நமக்கு நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து வழக்கம் போல் இருக்குது. நாளைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதமுடைய ஃபர்ஸ்ட் மீன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகே. வரிசையாக ஸ்ரீமத் பாகவதமே பகவத் வந்து பேட்ச் 1 முடிச்சிட்டோம். ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் விலை கம்மியாக கிடைக்குது பத்ர பூர்ணிமா அன்னைக்கு. ஓகே. தெலுங்கு தான் இருக்கிறது ரொம்ப விலை கம்மி. 6000 சம்திங் தான் வந்து இல்லையா, 6350 சம்திங் தான் வந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கொஞ்சம் ஓகே. ஏன்னா இது வந்து 2500 ரூபா கிட்ட டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்கெல்லாம் வேணும், ஒரே ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி கொடுக்குறாங்க. நான் இப்போயே ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் சொல்லியிருக்கேன். வேறு யாரும் வேணும்னா சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் முதலே கொடுத்து நம்ம பிளாக் பண்ணி வச்சிடணும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம புக்கை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். वंचाकल्पतरुभ्यश्च कृपाचन्द्रप्रहेव च परिदाना भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा.